ஏர் இந்தியாவில் 1 வீக் முன்னாடி லண்டன் டு கோயம்புத்தூருக்கு 4 பேருக்கு 3800 பவுண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் 1 டே டிலே பண்ணோம். அதே வந்து 4100 பவுண்ட்ஸ் கிட்ட ஒரு டைமுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். முன்னமே வெயிட் எல்லாம் பார்த்து செக் பண்ணி பேக் பண்ணாங்காட்டி அங்கே நமக்கு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்குள்ளே ஏறணும். ஏன்னா ஃப்ளைட்டில் சாப்பாடு கொடுக்க கொஞ்சம் நமக்கு டிலேவே ஆகும். இந்தியாவில் நம்ம லாஸ்ட் மினிட் ட்ராவலுக்கு ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதே நம்ம வந்து வேறு ஏர்வேஸ் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி நம்ம புக் பண்ணோம்னா ஒரு 3000 கூட நம்ம 4 பேருக்கான அந்த டிக்கெட்ஸ் வந்து முடிஞ்சிடும். கொச்சின் போய் போகிறத விட கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி போகிறது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே பாம்பே போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட் போகும்போது சீக்கிரமாக நாங்கள் வீட்டுக்கும் போயிட்டோம். லண்டன் டு பாம்பே போகிற அந்த ஃப்ளைட்டில் சாப்பாடு எப்பவுமே சூப்பராகவே இருக்கும். சிக்கன் கறிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆன்லைன் செக்கின்லேயே நமக்கு ஃப்ரீ சீட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கம்ஃபர்டபுளாக இப்போ 4 பேர்னா ஒன்றா உட்கார மாதிரியான சீட்ஸ் நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மிட்நைட் 2 o'clock நாங்கள் பாம்பே ரீச் ஆனோம். இத்தனையும் முடிச்சுட்டு கொதவலை வரைக்கும் தின்ட்டு அப்பாடான ஒரு தூங்குவோம் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். நீங்கள் எப்படி ஏரோப்ளைனில் தூங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. தேங்காய்க்கெல்லாம் இப்போ ஃப்ளைட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. உட்காந்துட்டே சோறு திங்கிறதால எனக்கு ஃப்ளைட் ஜர்னி ரொம்பவே பிடிக்கும்.